ஆமா சார். ஜானகி அம்மா இந்த ஊருக்கே அள்ளி கொடுக்கறவங்க. அவங்க ஏன் சார் நகை எடுக்க போறாங்க? நாங்க தான் எடுத்தோம். ஆமா சார், நாங்க தான் எடுத்தோம். அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எங்களை கைது பண்ணுங்க. ஆமா சார், நான் தான் சார் திருடினேன். என்ன கைது பண்ணுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஆமா சார், நாங்க தான் எடுத்தோம். எங்களை கைது பண்ணுங்க. இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். எங்களை கைது பண்ணுங்க சார். ஜானகி அம்மா வெளியே விடுங்க. ஆமா சார், எங்களை கைது பண்ணுங்க. எங்களை கைது பண்ணுங்க. என்ன பார்வதி இப்படி ஆயிடுச்சு? ஆமா அண்ணி, இதை நம்ம யோசிக்கவே இல்லையே. பார்வதி, எல்லாரும் சொல்லிட்டாங்க. நாம சொல்லலன்னா நமக்கு தான் பிரச்சனை. சார், நான் தான் சார் அந்த நகையை திருடினேன். என்னை கைது பண்ணுங்க. நான் தான் சார் எடுத்தேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? என்ன விளையாடுறீங்களா? சார், அந்த அம்மா நகை எடுக்கல, நாங்க தான் எடுத்தோம். எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள வெளியில விடுங்க. இல்லைன்னா நாங்க யாரும் வெளியே போக மாட்டோம். ஆமா சார், இல்லனா மொத்த ஊரும் இங்க வந்து நிக்கும். என்னம்மா எல்லாரும் இப்படி சொல்றாங்க? இந்த ரகுராம் ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கான் போல இருக்குன்னு. சார், அவங்கள வெளியில விடுங்க. இல்லனா நாங்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்துவோம். இல்லனா எங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க. ஆமா சார், வெளியில விடுங்க. கைது பண்ணுங்க சார். எங்களை கைது பண்ணுங்க. சார், இவங்களை தூண்டி விட்டுருக்காங்க சார். எல்லாரையும் முதல்ல வெளியே வரட்டுங்க. இல்லைங்க, ஊர்க்காரங்க எல்லாம் கூட்டிட்டாங்க. இதுல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் ஜட்ஜி கிட்ட பேசிதான் ஆகணும். சார், என்ன இங்க இவ்வளவு கூட்டம்? சார், கோவில் நகை திருட்டு கேஸ்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணோம். ஆனா நாங்க தான் நகையை எடுத்தோம்னு இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க சார். வணக்கம் சார். கேள்விப்பட்டேன் ரகுராம், உங்க மனைவியை தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. ஆமா சார், என் மனைவி எந்த தப்பும் பண்ணல சார். அவ மேல அபாண்டமா பழி சுமத்திருக்காங்க. ஐயா, ஜாமீனுக்காக முயற்சி பண்றதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணோங்க ஐயா. ஆனா உங்க நம்பர் ரீச் ஆகலைங்க ஐயா. நான் கோர்ட்ல இருந்தேன், கவனிக்கல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஏசி போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. என் வீட்டுக்கு தான் நியாயப்படி வர சொல்லியிருக்கணும். ஆனா ரகுராம் சாரே ஸ்டேஷனுக்கு வந்ததா சொன்னாங்க. ஊர் ஆளுகளும் ஒண்ணு கூட்டிட்டே தான் சொன்னதுனால தான் நானே இங்க வந்தேன். சார், என் மனைவி எந்த தப்பும் பண்ணல சார். அதை நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். அதுக்கு மட்டும் என் மனைவிக்கு டைம் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் சார். சார், இவங்க தான் அடகு வச்சதா நகையை வாங்கின சேட்டே சொல்லியிருக்கார் சார். அதுக்கான எவிடன்ஸும் இருக்கு. ஆனா இது பெயில் அப்பீல் தானே. கோர்ட்டுக்கு நேரா கூட்டிட்டு வராம இன்னும் ஏன் லாக்அப்ல வச்சிருக்கீங்க? அவங்களுடைய பெயிலுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. அவங்கள வெளியில விடுங்க. Thank you so much, sir. கான்ஸ்டபிள், அவங்கள வெளியில விடுங்க. தங்கச்சிமா, நீ பயப்படாதம்மா. என்னைக்குமே நியாயம் தான் ஜெயிக்கும். உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அண்ணி, இந்த தடவையாவது நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும்னு நினைச்சோம். எதுவும் நடக்கலையா?
உங்க ஒய்ஃப் மேல எந்த தப்பு இல்லைன்னா அதுக்கான ஆதாரத்தோட கோர்ட்டுக்கு வாங்க. கண்டிப்பா சார். நான் வர்றேன். ரகுராம், புத்திசாலித்தனமா உன் பொண்டாட்டிய காப்பாத்திட்டேன்னு நினைக்காது. இப்போ வெயில் தான் வாங்கிருக்கேன். கண்டிப்பா உன் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போவா. நான் போக வைப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் ஜானகியோட நிழல கூட உன்னால நெருங்க முடியும். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. நான் சொன்னேன்ல, என் புருஷன் என்னை காப்பாத்துவாருன்னு. அவர் இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. தனா, இங்க வா. உனக்கா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? டன் டடாய். என்ன இது? உனக்கு குலோப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு. நீ பணத்துக்காக போன இடம் சக்சஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருக்க, அப்படிதானே? அந்த விஷயத்தை என் வாயில சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் உனக்கு. நீ வேற என்ன பண்ணுவ? ஹாப்பியா இருந்தாலே இதுதானே வாங்கிட்டு வருவ. அதை வச்சுதான் நான் கெஸ் பண்ணேன். என்ன கரெக்டா? ஆமா தானே, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சது. அதான் வாங்கிட்டு வந்தேன். நீ எனக்கு குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருக்கல, நானும் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன கிஃப்ட்? வெயிட். என்ன இதெல்லாம்? இரு இரு. இத பாரு, எப்படி இருக்குன்னு நீயே சொல்லு. நல்லா இருக்குதானா? எதுக்கு இது? இல்ல, இனிமே நீ ஆபீஸ்க்கு நான் சொல்ற ட்ரெஸ் கோட்ல தான் நீ போகணும். இனிமே நீ டெலிவரி பாயா இருந்துகிட்டு பார்ட்னர்னு என்ன ஏமாத்த முடியாது. இது வரைக்கும் எப்படியோ, இனிமே நீ ஓனரா இந்த மாதிரி ஒரு கலர்ல ஷர்ட்டும் இந்த மாதிரி ஒரு கலர்ல பேண்ட்டும் தான் நீ போட்டுட்டு போகணும். இப்ப நம்ம தளபதி விஜய் இருக்காருல, அவரு எப்பவுமே வெளியில வர மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட்ல வரலையா? அத இன்னும் சொல்லணும்னா, இப்போ தனுஷ் சார எடுத்துக்கோ. எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் பட்டு வேட்டி பட்டு சட்டையில வராரு இல்லையா? அந்த மாதிரி ட்ரெஸ் கோட்ல எப்பவுமே நீ ஆபீஸ்க்கு போகணும். அதுக்காக தான் இந்த ஷர்ட்டும் பேண்ட்டும். அப்புறம் இதுல 3 ஷர்ட்டும் 3 பேண்ட் இருக்கு. இனிமே நீ ஏஜென்சிக்கு இப்படிதான் போகணும். தனா, நீ இவ்வளவு ஆசையா கொடுக்கறத என்னால மறுக்க முடியல. ஆனா நான் திரும்பவும் டெலிவரி பாய் ஆக போறேங்கிறதும் நாளைக்கு சைன் பண்ண போறேங்கிறதும் உனக்கு தெரிஞ்சா நீ என்ன பாடுபடுவ? இது மட்டும் உனக்கு தெரியவே கூடாது. கிடைக்கிற பணத்துல உன் பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா அதுவே எனக்கு போதும் தானா. மொத்தம் 10 லட்சம் கிடைச்சிருமா? ஆமா, 10 லட்சமும் கிடைச்சிரும். ஆனா முதல்ல உனக்கு 5 லட்சம், அப்புறம் தான் எனக்கு 5 லட்சம் சொல்லியிருக்காங்க. இல்ல கதிர், எனக்கு முதல்ல 5 லட்சம் ரூபாய் வேண்டாம். அந்த முதல்ல தர 5 லட்சத்தை உன்னோட ஏஜென்சில கட்டிடுவோம். ஏஜென்சில இருந்து தான் 5 லட்சம் ரூபா வாங்க போறோங்கிறது இவகிட்ட எப்படி சொல்றது? இல்ல தானே, முதல்ல உன்னோட போட்டி நல்லபடியா நடக்கணும். இதை நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த 5 லட்சத்தை இந்த ஸ்பான்சர் மூஞ்சில விட்டு எறிஞ்சு கார்த்தி எனக்கு கோச் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கண் எதிர்க்க நீ ஜெயிச்சு காட்டணும். அதுக்கப்புறம் இந்த தொழில் இதெல்லாம் நான் பார்த்துப்பேன். சரி.
எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றியா? இல்ல இல்ல, நீ சாப்பிடு. நீ தான் ஆடுமா. அம்மா, உன் அளவுக்கு எனக்கு விளையாட வராதுமா. நல்லா தானே விளையாடுறீங்க, மூவ் பண்ணுங்க. செக். இப்படி தப்பா மூவ் பண்ணிட்டியேன்னு ஒரு ராணியை வெட்டிட்டேன் பாரு. ஆமாங்க, அதுல நீங்க ராணியை வெட்டிவிட்டு அந்த ரகுராம கிட்ட நீங்க வெட்டு போட்டு நிக்கிறீங்க. என்ன இப்படி பேசுறீங்க? பின்ன என்னங்க, அந்த ஜானகியை ஜெயிலுக்குள்ள உட்கார வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஆனா அவளை ஒரு நாள் கூட உள்ள உட்கார வைக்காம அந்த ரகுராமன் பெயில்ல கூப்பிட்டு வந்துட்டான். என்ன பண்ண சொல்ற? அந்த ரகுராம் பெயில் வாங்கக்கூடாதுன்னு எல்லா பக்கமும் அணைய போட்டேன். அவன் ஊரையே கூட்டிட்டு வந்து நாங்க தான் பண்ணோன்னு ஆளாளுக்கு சொல்லி இந்த கேஸையே திருப்பி விட்டுட்டாங்க. அது கூட பரவாயில்லைங்க, ஜட்ஜி எவ்வளவு பெரிய ஆள், அவரே நேர்ல தேடி வந்து பெயில் கொடுத்து கூப்பிட்டு போறாருன்னா என்னங்க அர்த்தம்? அந்த அளவுக்கு ரகுராமனுக்கு பேரும் புகழும் இருக்கு. பாருங்க, நீங்க 2 பேர் என்ன பண்ணாலும் அந்த குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது. பேசாம நீங்க அவங்கள பழி வாங்குறத விட்டுட்டு இந்த ஊரை காலி பண்ணிட்டு போறதாங்க நல்லது. என்னம்மா, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? ஏங்க, எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் யதார்த்தமா தாங்க சொன்னேன். யோ, நீ வேற எரியற தீல எண்ணெய ஊத்திக்கிட்டு இருக்க. என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? ஏங்க, நான் அப்படிலாம் சொல்லலைங்க. நீங்க 2 பேரும் எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் அவங்க 2 பேரும் அதை முறியடிச்சிடறாங்கல்ல. போலீஸ் கிட்ட இருந்து அவன் பொண்டாட்டியை காப்பாத்திட்டா என்னால எதுவுமே செய்ய முடியாதா? நம்ம ஊர்ல போலீஸை விட பஞ்சாயத்துக்கு தான் எல்லாருமே கட்டுப்படுவாங்க. அந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி ரகுராமையும் அந்த ஜானகியும் நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறேன். கரெக்டுமா. கோர்ட்டு கேஸ்னு போனா இழுத்தடிக்கும், பஞ்சாயத்து கொண்டு போவோம். ஜானகிக்கு எதிரா ஒரு 4-5 சாட்சியை நானே ஏற்பாடு பண்றேன். பஞ்சாயத்துல அந்த ஜானகிக்கு தண்டனையை கொடுக்க வைக்கிறேன். அப்ப தெரியும் இந்த புவனேஸ்வரி யாருன்னு. நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நல்லதாங்க. இப்படி நாம அவங்களுக்கு எதிராக பண்ற எல்லா விஷயத்திலும் அடி வாங்குறோம். இப்போ என் பொண்ணை சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கேன். ஆனா அது கூட சரியா நடக்குமா இல்லையான்னு தெரியலையே. அது பிளான் பண்ண மாதிரி நடந்துட்டு தானே இருக்கு. எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அந்த போலியா கூட்டு வந்த மாப்பிள்ள கொஞ்சம் ஏடா கூடமா இருக்காங்க. என்னாச்சு? உங்க வீட்டு பொண்ணை கொடுக்குறீங்க, அதுவே எனக்கு போதுமே. இந்த பணம், நிலம் இதெல்லாம் முக்கியமே இல்லை சார். நான் சொல்லாததெல்லாம் அவன் பண்றாங்க. கல்யாணத்தன்னைக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போவானா இல்லையான்னு கூட தெரியலைங்க. ஒருவேளை இதுக்கு பின்னாடி மாயாவா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? அவன் போலி மாப்பிள்ளைன்னு மாயாவுக்கு எப்படி தெரியும்? அவளை சாதாரணமா நினைக்காது. இது அவ வேலையா தான் இருக்கு. அவனை வச்சு நிஜமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கூட அவ பிளான் பண்ணிருக்கு. ஐயோ, ஏங்க அப்படிலாம் எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. ஊரு பேர் தெரியாத ஒருத்தனுக்கு நான் என் பொண்ணை கட்டி வைக்க மாட்டேங்க. அந்த மாப்பிள்ளையை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஆனா அந்த மாயா இருக்கிற வரைக்கும் அவளை நம்ம எதுவும் செய்ய விட மாட்டோம். முதல்ல அவளை இந்த நாட்டை விட்டு விரட்டணும். அது எப்படிங்க முடியும்? விசாரிச்சு பார்த்ததுல அவளோட வீசா முடிய போகுதா? அப்படியா? ஆமா, அவ அமெரிக்கன் சிட்டிசன். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு ஃபாரினர் தான். அவ வீசா முடிய போகுது. இன்னும் நாட்டை விட்டு போகலன்னு அவ பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் கொடுக்கணுமா? ஏற்கனவே உங்க பேச்சை கேட்டு குடோனுக்கு தீ வைக்க போய் தான் அவ என் கையில சூடு வச்சு விட்டான். திரும்பவும் எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. போங்க.
சரி விடுங்க, நானே கலெக்டர் கிட்ட நேரடியா பேசுறேன். சரிங்க, எதையாவது பண்ணி அந்த மாயாவிங்க வந்து விரட்டி விடுங்க. அப்பதான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குங்க. கதிர் சார். என்ன கதிர், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை சார், இப்போ தான் வந்தேன். அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கதிர், இப்போ கூட ஒன்றும் அவசரம் இல்லை, மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறேன். அந்த பேலன்ஸ் பணத்தை கட்ட டைம் கட்டா கூட நான் கொடுக்க ரெடி தான். ஆமாம் சார், கொஞ்சம் டைம் எடுத்துங்க. இல்லை சார், இதுக்கு மேலே டைம் எடுத்துக்க முடியாது சார். என் ஒய்ஃபுக்கு இன்னும் 10 நாளில் மேட்ச் இருக்கு. இனிமேல் என் கவனம்லாம் அதில் தான் இருக்க போகுது. கதிர், உண்மையிலேயே உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த காலத்துல எல்லாருமே செல்ஃபிஷா தான் இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட செல்ஃபிஷா தான் இருப்பாங்க. அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட், ஓன் ஆம்பிஷன் இதை பத்திலாம் தான் முதல்ல யோசிப்பாங்க. ஆனா நீங்க உங்க ஒய்ஃபுக்காக உங்க ஆம்பிஷனையே விட்டு கொடுக்குறீங்க. ஒரு 20 வருஷமா ஒன்னா வாழ்ந்ததுக்கு அப்புறம் வர அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இப்பவே வந்திருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கெரியர்ல கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஜெயிப்பீங்க கதிர். ஆனா உங்க பர்சனல் லைஃப்ல இப்பவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கதிர், உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க உங்க ஒய்ஃப் கொடுத்து வச்சிருக்கணும். இல்லை சார், தனா மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவன் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமா சார்? இப்போ இவ்வளோ கஷ்டம் வந்தப்போ கூட ஏஜென்சியில் பார்ட்னராக இருக்க வேண்டாம், காசை வாங்கிடுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல சார். இப்போவும் எனக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கா. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். சூப்பர் கதிர், கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரி லைஃப்ல ஒரு நாள் நிச்சயம் அச்சீவ் பண்ணுவீங்க. சரி, 5 lakhs பணம் இருக்கு, எண்ணி பாக்குறீங்களா? இல்லை சார், பரவாயில்ல, இருக்கட்டும். இதில் என்ன இருக்கு? இல்ல கதிர், பிசினஸ்ல எப்பவும் கரெக்டா இருக்கணும். நீங்க முதல்ல வந்து எண்ணிருங்க. வாங்க சார். கடவுளே, இனிமே எங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நான் நல்லபடியா மேட்ச்ல கலந்துக்கணும். கதிர் ஏஜென்சி ஓனரா வளர்ந்து வரணும். இன்டர்ஸ்டேட் காம்படிஷன்ல கலந்துக்க மேட்ச் என்ட்ரி கார்டு வந்திருக்கு. இதுல நான் எப்படியாவது வின் பண்ணி ஆகணும். சார், உள்ள வாங்க. எப்ப சார் ஊர்ல இருந்து வந்தீங்க? தனா, என்னம்மா கதிரியா இப்படி பண்ணா? என்ன சார், அவன் என்ன பண்ணா? ஏஜென்சில பார்ட்னரா இருக்கல, நான் விலகிக்கிறேன், நான் கட்டின அந்த 5 லட்சத்தை கொடுங்கன்னு அந்த பார்ட்னர் கிட்ட போய் சொல்லியிருக்கான். என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், அவனுக்கு சமுதாயத்துல ஒரு நல்ல பேர் இருக்கணும்னு தானே நீ கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்த. இப்போ அதெல்லாம் வேஸ்டா போக போதுமா? சார், என்னமோ சொல்றீங்க? கதிர் ஏன் அப்படி பண்ண போறான்? உனக்கு ஏதோ பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஓனர் கிட்ட பணத்தை கேட்டிருக்காங்க. ஆமா, கதிர் எங்க? ஏஜென்சிக்கு தான் போயிருக்கான். அப்ப கண்டிப்பா இந்நேரம் விலகிக்கிறான்னு சைன் போட்டு கொடுத்துருப்பான். சார், அதுக்கு நான் விட மாட்டேன் சார். சரிம்மா, என்னன்னு பாரு. சரியா? have dialed is currently not reachable. எல்லாம் கரெக்டா இருக்கு சார். சரி, இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க. கதிர், நிறுத்து. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லதானா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம்.
எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுவும் வேண்டான்னு எழுதி கொடுக்கவா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? ஏன் கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால தானே உனக்கு கஷ்டம்லாம் வந்து சேருது. எனக்காக பணம் வாங்க போய் தான் இப்ப நீ மாட்டிக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துருவோம் நம்ம. பேசாத கதிர். என்ன கேட்காம நீ ஏன் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? உன்னை நம்ம வீட்ல எவ்வளவு அவமானப்படுத்தினாங்கன்னு மறந்துட்டியா? கதிர், நீயும் ஒரு நல்ல வேலையில இருக்கணும், உனக்கும் பேரு கௌரவம் எல்லாம் இருக்கணும்னு தான் நான் அந்த பணத்தையே வாங்கி கொடுத்தேன். அதுக்காக நீ கார்த்திக் கிட்ட டார்ச்சர் அனுபவிக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கணுமா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்லம்மா, என் விசிட்டிங் கார்டு உனக்கு தேவைப்படும்னு. இன்னைக்கு தேவைப்பட்டுச்சு பாத்தியா? நீங்க சொன்னதுக்கெல்லாம் எனக்கு ஓகே சார். உங்க பொண்ணு ஜெனிஃபருக்காக நான் விட்டு கொடுக்கிறேன் சார்.